தர்மம் கேட்டு போனா, ஒரு ஏழைக்காக ஒரு தர்மம் கேட்டு போனா யோசிக்கக்கூடிய எத்தனையோ தனவந்தர்கள் பள்ளிக்கு மிம்பர் கேட்டு போனா செலவழிப்பாங்க. பள்ளிக்கு மிம்பர் ஏன் அது உலகமே கேட்கும். மிம்பர் மாத்திட்டீங்க, நம்ம ஆஜியார் தான் அப்படி என்று அது வந்துரு. ஏன்னா உலகம் கேக்கு. இவனுக்கு ஓலை வீட்டுக்கு ஒரு கூரை போட்டு கொடுத்தா, அவனுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தா கேட்கறதுக்கு யார் இருப்பான்? யார் இல்ல. அங்க போர்டும் கூட வைக்கல, அங்க என்ன செய்யலாது போர்டு வை. ஆனா இது உலகம் கேட்கும். இதற்காக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உஹது மலை அளவுக்கு தங்கம் செலவழித்தாலும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தாலும் அடைந்து நபித்தோழர்களுடைய ஒரு புடி, இந்த 2 கைப்பிடிக்க அல்லது ஹாஃப் பிடிக்க என்ன செய்ய மாட்டாங்க, அடைந்து கொள்ள மாட்டான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? உஹது மலை அளவுக்கு தங்கம் முதல்ல இல்ல. தர்மம் செய்யற அளவுக்கு எவனுக்கும் மனசு வராது. அப்படியே செஞ்சாலும் கூலி அந்த அளவுக்கு என்ன செய்யாது, வராது. இஹ்லாஸ். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமையிலே எங்களுடைய இந்த அளவை மாற்றி போடக்கூடிய ஒன்று இதுதான். இந்த உலகத்துல நம்ம யார பெருசாக பார்த்து கொண்டிருப்போம் தெரியுமா? நிறைய அமல் செய்யக்கூடியவர்கள், நிறைய 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 சொல்றோமே, அவர்களைத்தான் நம்ம பெரிதாக பார்த்து கொண்டிருப்போம். யாரோ ஒருவருடைய ஒரு ஈத்தம் பல தர்மம் மறுமை நாள்ல பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கும். மறுமை நாள்ல பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கும்.